வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு எல்லாருக்குமே பொதுவாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இளநரை அப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு இல்லையா? பித்தம் தலைக்கேறினா இளநரை வரும். பித்தம் அதிகமான உடம்பு, அதாவது உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க முடி வந்து நல்லா, அதாவது குறைஞ்ச வயசு ஒரு 15 வயசுலேருந்தே கூட வெள்ளை நிறை, அதாவது வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிடும். வெள்ளை முடி இந்த இளநரையை சரி பண்ணுறதுக்கு 2 வழிகள் உண்டு. மேலே தடவிக்கிற தைலங்கள், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற நம்மளோட உணவுப் பொருட்கள். பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கனாலே பித்தம் அதிகமாக தரக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறைய அயன் அண்ட் விட்டமின் இ சத்து உள்ள சாமான்கள் நிறையவே சாப்பிட்ணும். விட்டமின் இ எதுலலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கூகுள் பண்ணி பார்த்துட்டு கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் நிறையவே இருக்குது. அதேமாதிரி அயன் கண்டென்ட் எதில் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நீங்கள் அறிஞ்சோன்னா பழங்களாக இருந்தாலும் சரி, கீரைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் காய்கறியாக இருந்தாலும் சரி, அரிஞ்ச உடனே நல்லா டக்குன்னு ஒரு ப்ரௌனிஷ் இல்லைனா ரெட் கலர் இல்லைனா நல்லா கருப்பு கலரில் மாறிடும். அதனால தான் உடனே தண்ணியில் போட்டுருவோம். இந்த கத்திரிக்காய், ஆப்பிள் எல்லாமே உங்களுக்கு அயன் கண்டென்ட்டு. ஸோ நிறைய அயன் கண்டென்ட், பேரிச்ச பழமும் சரி, நிறைய அயன் கண்டென்ட் உள்ள பொருட்களை நிறைய சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா, அடுத்தது விட்டமின் இ சத்துள்ள சாமான்களும் உணவுப் பொருட்களும் சாப்பிட்டுட்டே வரணும். ஒரு சிலருக்கு மேலே புழு வெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடுகு தொல்லையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறைய இப்போ யாருமே எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லை, அதனால் அந்த வறட்சியாக இருக்கலாம். அந்த ஸ்கால்ப்புன்னு சொல்கிறத மண்டை ஓட்டுக்கு மேலே உள்ள சிறிய தோல், அந்த ஸ்கால்ப்பில் வறட்சி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதனால் அவங்க டெய்லி ஷாம்பூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஷாம்பூ போடாமல் சீயக்காய் அரப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களால பகலில் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியாட்டி கூட நைட்டு உச்சி குளிர அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சியில் சிறிதளவு எண்ணெய்னாலும், ஒரு 3 சொட்டு எண்ணெய்னாலும், முக்கியமாக விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ஏன்னா நல்லெண்ணெயும் லைட்டாக சூடு தரக்கூடியது, அதனால் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இந்த பித்தம் தலைக்கேறினது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இளநரையை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இருக்கிற இளநரையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய தைலங்கள் தான் யூஸ் பண்ணணும். சித்த மருத்துவர் அன்னைக்கு என்னென்ன தைலங்கள் இருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தவங்க அப்படின்னா அந்த இருக்கிற இளநரை குணமாகிடும். ஆனால் முடி வளர வளர அடியிலேருந்து வேர்லேருந்து தான் உங்களுக்கு வரும். அது உள்ளுக்குள்ளே சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களால் மட்டும்தான் முடியும். பித்தம் இது ஏறுது, வயிற்றில் பிரச்சனை இருந்தாலும் சரி, உடம்புல ரத்தத்தில் கிருமிகள் இருந்தாலும் சரி, பித்தம் அதிகமாக தான் ஆகும். அதனால் வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டு வீட்டில் சாப்பிட்ற சத்துள்ள சாமான்கள், அதுவும் முக்கியமாக கருவேப்பிலை, புதினா இது நிறையாவே சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா விட்டமின் இயும் சரி, ஹீமோக்ளோபின் சரி, நிறைய உடம்புக்கு நிறைய, அதாவது முடி வளர்கிறதுக்கு, அதுவும் கருகருன்னு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதில் செம்பருத்தியோட பங்கு அதிகமாக இருக்கும். செம்பருத்தி இலையும் சரி, பூவும் சரி, இது ரெண்டுக்குமே காய வைத்து அதை பொடிச்சு தலையில் தடவிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இருக்கிற இளநரையும் தவிர்த்தெல்லாம் புதுசாக வராமையும் பார்த்துக்கலாம். இது கவனம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடும் சரி, தலையை பராமரிக்கிறதும் சரி, எண்ணெய் தடவிக்கிறதும் சரி, 3மே கரெக்டாக கவனமாக இருந்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இளநரையை ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே லேட்டஸ்ட்டாக இப்போ கலரிங் பண்ணிக்கிறாங்க இல்லையா? கலரிங்கால் அந்த கெமிக்கல்ஸால் கூட அதுக்கப்புறம் அதை சரி பண்ணும் போதும் கூட, அதாவது ஃபுல்லாகவே அந்த கலரிங் போகும்போதும் கூட இந்த இளநரை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரேடியாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய முறை மட்டும்தான் நமக்கு அது கை கொடுக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.